ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாம் பீட்ரூட் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து பீட்ரூட் தோசை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வெஜிடபிள் கட்டரில் எல்லா பீட்ரூட்டையும் நம்ம சீவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து சீவ போகிறோங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம சீவிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து புழிஞ்சிட்டு நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே சீவிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பவுலில் போட போகிறோம். ஸோ இந்த பவுலில் போட்டுட்டு வாட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அது போதுங்க, இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வாட்டர் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் வாட்டர் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு, தோசை மாவு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வந்து எடுத்து ஒரு ஸ்மால் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது கலக்க போகிறோம். பீட்ரூட் சாறு ஜூஸ்னு சொல்லலாம், சாறு சொல்லலாம். ஸோ நான் வந்து இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க, அதில் சாறு வருது பாருங்கள். ஸோ நான் அதை தான் இதில் இந்த மாவில் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு சீவிட்டு நீங்கள் வாட்டர் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கையிலே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாறு வந்து இதில் வந்துடுச்சுங்க, மாவில் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு மட்டும் இருக்குது. இந்த பீட்ரூட்டை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து நான் வந்து அதோடய எசன்ஸ் சாறு மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பீட்ரூட் வந்து இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு பீட்ரூட் பிடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி மாவில் வந்து தோசை மாவில் கலந்து கூட கொடுக்கலாம். ஸோ அது ஒரு ஹெல்த்தான இது கூட. ஸோ நம்ம மாவு கலந்தாச்சு, பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, பிங்கிஷ் கலரில் வந்திருக்கும், பிங்க் கலரில் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து தோசை பண்ண போகிறோம். ஸோ நல்லா கலந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு, மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்கிஷில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுட்டு, தோசை பேன் வச்சுட்டு அதில் வந்து கீ இல்லைனா ஆயில் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேன் ஹீட் ஆனவுடனே ஜஸ்ட்டு ஆயில் ஆர் கீ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தோசை மாவு வந்து ஊற்ற போகிறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் தோசை மாவு இதில் ஊற்றிட்டு நான் வந்து ரவுண்ட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணிடலாம், தோசை டைப்பில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. ஸோ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆனியன் மட்டும் நான் வந்து மேலே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வந்து ஆனியன் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம மலைச்சாரல் மாதிரி இந்த பக்கம் கொஞ்சமும் அந்த பக்கம் கொஞ்சமும் தூவி விட்டுக்கலாம். ஆனியன் தாங்க நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். நான் வந்து மெல்ட் பண்ண கீயை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் ஆயிலும் போட்டுக்கலாம், கீயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆனியன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, வெரி ஈஸி, சிம்பிளாக வெரி ஈஸியாக பண்ணக்கூடியது இந்த பீட்ரூட் தோசை. ஸோ பார்த்திங்கனாலே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ வந்து இது நம்ம வந்து டர்ன் பண்ண கூட நீங்கள் தேவையில்லைங்க, பாயில் ஆட்டாலே அப்படியே நீங்கள் வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ பீட்ரூட் தோசை இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நான் வந்து 3 தோசை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். உண்மையிலே இது வந்து நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேங்க, சூப்பராக இருக்குது. வந்து நீங்கள் சட்னியே இல்லாமல் கூட இதை சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. சைட் டிஷ் இல்லாமல் இதை வந்து நம்ம சாப்பிட்றலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே டு ஆல். இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you on next video. Bye bye. Take care. Good night to all.